என்னடி ஆராயி 2 நாள் வீட்டு பக்கம் ஆளையே காணா? ஆமா, உங்க கடையில இப்ப எந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமா போகுது? வெயில் காலம்ல கோல்டு கப்பு தான் நல்லா போகுது. ஏன் போவாது? அதான் அங்க ஒருத்தன் வேர்ல்டு கப் ஆடிட்டு இருக்கான்ல. ஆமாடி, ஃபைனல்ஸ் கூட இந்தியா வெஸ்ட் இண்டீஸோட தோத்து போயிடுச்சுல. நான் சவுத் இந்தியனை பத்தி பேசிட்டு இருக்கேன். என்னடி வளர்ற? நம்ம ஆணிமுத்து சித்தப்பா வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கான்ல, சரி ஒருத்தர் வந்திருக்காருல, அவரும் நம்ம பூங்கோதையும் உங்க மளிகை கடையில எப்பப்பப்பா அவர் மடியில இவ படுக்கிறதும் இவ மடியில அவரு படுக்கிறதும் கட்டி பிடிக்கிறதுன்னு முத்தம் கொடுக்கறதுன்னு. ஏசப்பா, ஒரு நல்ல தாயா இருந்து நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். கிட்ட ஆணிமுத்து வெளிவாடா. யாராது? வெளிவான்னு சொல்றேல. இப்ப ஆணிமுத்துக்கு என்ன வச்சிருக்க நீ? ஆணிமுத்து பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க. மட்டுமரியாதை பொம்பளைக்கே ஓசியர்ஸ் வாங்கி குதிரைக்குள்ள கொட்டுற மாதிரி கொட்டுறியே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தப்பவே அன்னைக்கு ஒரு செருப்பு கட்டி அடிச்சிடணும். பொட்டி கடைக்காரர் எதுக்கு பழைய இடத்தை போட்டுட்டு இருக்கா? இன்னைக்கு என்னடா உன் தங்கச்சி பையனை விட்டு என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்க வைக்கிறியா? விளக்குமாறு பிஞ்சுக்கும் பாத்துக்க. நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. ஓசியர்ஸ் வாங்கி குதிரைக்குள்ள கொட்டுற மாதிரி கொட்டுறியே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையானே? 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தப்பவே இதத்தானே முதல்ல சொன்ன, திருப்பி அதே சொல்ற. நீ தானே புரியலன்னு சொன்ன. என்ன சரசு பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல மச்சான், நம்ம கடையில பூங்கோதை இருந்திருக்கா, இவன் தங்கச்சி பையன் வந்து சைட் அடிச்சிருக்கான். அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு வந்தேன். டேய் தடிமாட்டு பேல, அறிவு இருக்கா உனக்கு? ஒரு ஆம்பளை அதை விட்டு இப்படி நடக்குது. போடா ஓ மரிமண்ட சொல்லி வையாமா. என்ன சரசு பண்ற? நாம நினைச்ச மாதிரியா எல்லாம் நடக்குது? 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னையத்தான் எனக்கு பொண்ணு கேட்டு வந்தோம். அப்பவே அப்படி நடந்திருந்தா இப்ப இப்படி நடந்திருக்குமா? இந்த சென்னையானையும் தான் கூட வந்துச்சு. ஆமா, நானும் தான் வந்தேன். அன்னைக்கே நீ ஒழுங்கா பேசியிருந்தா இப்படி நடந்திருக்குமா? நீ துப்பான வைத்த நிரப்புறதுல குறியா இருந்தா இப்ப மச்சான் என்ன பண்ணணும் சரசு? என்னத்த பிரச்சனை உனக்கு? என்ன நொத்த ஃபர்ஸ்ட் கிடையாது. ஓ மூஞ்சி முகர கட்டி கண்ணாடி ஒரு கேடு. இங்க பாரு, உனக்கு எனக்கு எந்த பேச்சு கிடையாது. உங்ககிட்ட சொல்றேன். ஏய் மாலை கட்டவனே, உடனே சேர்த்தா சொல்றேன். உங்க 3 பேர்ல எவனா கடை பக்கம் வந்தீங்க மொண்ட உடைச்சு போடுவேன் ஜாக்கிரதை. இப்பவே போய் பிரசிடென்ட் பாக்குறேன். ஏச்சி போடா. ஏ தல. அள்ளி போட்டு உனக்கு கொடுக்கறதா சரி போட்டு வருவாங்க. தடி மாட்டி போல. டேய் டேய், ஒன்னால தான் எனக்கு பிரச்சனை. என் புத்திய செருப்பால அடிக்கும்டா. டேய் யோ படியா. வாங்க மாப்ள. குழம்பு அடி புடிச்சிருச்சு. எதுக்கு அத்தை இவ்வளவு கோபப்பட்டு போகுது? மாப்ள, நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் குருவாடிப்பட்டி பஞ்சாயத்துல மொத்தம் 344 கக்கூசு. தமிழ்நாட்டிலே நம்ம பஞ்சாயத்துல தான் கக்கூசு பூரா கட்டி முடிச்சாச்சு. ஆமா, கிழிச்சாச்சு. என்னது இது? வீட்டுல கத்திரிக்காய் செடி இருக்கு. 10 அடிக்கு கீழே இருக்கிற மண்ணை அள்ளி போட்டா நல்லா வளரும்னு சொன்னாங்க. அதான் எடுத்துட்டு போலாம்னு. உங்க ஊர்ல 10 அடிக்கு கீழே மண்ணு வராதா? இந்த சரள மண்ணை போட்டா நல்லா காய்க்கும்னு சொன்னாங்க. அடிக்கு எவ்வளவு கேட்ட? 300 ரூபாய். நாங்க 500 ரூபா தரோம். அப்படியே மேல வந்து ராஜா. நான் வேணா 1000 ரூபாய் தரேன். நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கிறீங்களா? கத்திரிக்காய் செடிக்கு மண் எடுக்கிற சும்மா ஆண்டவா நோண்டவான்னு தோண்டியா உள்ள அலற சத்தத்தை கேட்டா ஏதோ நாய்கிட்ட தான் மாட்டிட்ட முடியுது. உன் பேர் என்னையா? என் பேரு அரிச்சந்திர. உன் பொண்டாட்டி பேர் என்ன? சந்திரமதி. குழந்தை இருக்க? இல்ல. டேய், லோகிதாஸ் மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறப்பேன். இப்ப பிரிச்சா 4, நாளைக்கு பிரிச்சா 3. என்ன சொல்ற? நாளைக்கே பிரிச்சுக்கோ. மாமா அவன் வரான். அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாது. அதெல்லாம் பாரு, குழியெல்லாம் சரியா வெட்டியாச்சா பாரு. மாமா சட்டி எடுத்து மூடு. எதுக்கு உயிர் போற மாதிரி ஆண்டவான்னு கத்துன? அது வந்து ஆமா, இவங்க 2 பேரும் எதுக்கு குழிக்குள்ள இறங்கி நிக்கிறாங்க? அது ஆழம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்காக இறங்கி இருக்காங்க. ஏன் அது மேல இருந்து பார்த்தா தெரியாதா? இறங்கி பார்த்தா நல்லா தெரியும்னு. எங்க மூஞ்சா காட்டு. அது என்ன மூக்குல சத்தம்? மம்படிக்கும் போது கணை அடிச்சிருச்சு. அதான் மம்மிட்டி தூக்கும் போது கணை அடிச்சிச்சா? என்னடா கதை சொல்றாங்க?
வாய்ப்பு இல்லையே. அது இருக்கட்டும், உன்கிட்ட கேள்வி கேட்டா இவர் பதில் சொல்றாரு. யோ உனக்கு பதில் வந்துச்சுல, போயா. சீக்கிரம் வா, பாலத்துல உட்காந்துருக்கேன். பேசுன மாதிரியே காசு வாங்கிட்டு வந்துரு. கையை வீசி சும்மா வந்துடாத. ஆமா போயிட்டான். சரி இந்த விஷயம் உங்க பொண்டாட்டி கூட தெரியக்கூடாது. அப்புறம் உனக்கு புள்ள பிறக்காம போயிரும். சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணியா? நீங்க சத்தியம் பண்ணுங்க. என்ன ஏமாத்திட்டீங்கன்னா சத்தியமியா? சத்தியம். நீ சத்தியம் பண்ணு. சத்தியம் சத்தியம். சத்தியத்தை மீறிட கூடாது. சரி என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறா, அங்க வாங்க பேசிக்கலாம். நீ எங்க போற மாப்பிள்ள? நீ இடியா? ஏய் நீ நாளை காலையில 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து போ. விளக்குச்சா? 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட மாட்டீங்களே? உங்களை நம்பித்தான் போறேன். பங்கு பிரிச்ச வேலையா இந்த குழி வெட்டுற வேலையை தூக்கி போடணும். எனக்கு மோதிரம், சந்திரமுகிக்கு கம்மல். ஐயா மாப்பிள்ள, ஒரு காசு எத்தனை பவுன் இருக்கும்? 1 பவுன். சந்திரா, 1 பவுன் என்ன விலை இருக்கும்? ஏன் வாங்கி தர போறீங்களோ? 1000 காசு எவ்வளவு வரும்? 1 பவுன் 36,000 ரூபாய்னா ஒரு 3.5 கோடி ரூபாய் வரும். நாளைக்கு காலையில 8 மணியோட நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்து போண்டி. இந்த சொல்லிட்டாரு ஹரிச்சந்திர மகாராசா. சொல்லு, என் விதி கேட்டுதானே ஆகணும். அது காலையில குருவாடிப்பட்டிக்கு குழி தோண்ட போனேன்ல, அதான் இடம் போறியே அந்த இடத்துல சத்தியத்தை மீறிட கூடாது. அப்புறம் உனக்கு புள்ள பிறக்காம போயிரும். என்னதாயா உன் பிரச்சனை? தூங்க விடியா? இல்ல ஒண்ணு இல்ல. மாப்பிள்ள, இந்த தலானை கொஞ்சம் நான் வச்சுக்கவா? ஓகே டேக் இட். டிகே குட் நைட். என்னையா இந்த நேரத்துல வந்து கூப்பிடுற? ஆஸ்திரேலியா சிட்டிசன் செட்டியார் செத்து பிரேதம் பிளேட்ல வந்திருக்கான். 1000 ரூபாய் அட்வான்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. காலையில 7 to 8 அடக்கம் பண்ணணும். உன் பாட்டில் வராம இருந்துடாத. அவங்க எல்லாம் கோவக்காரங்க. இது ஏன் பொங்கு? இந்த பொங்கு இல்ல வேணாம். நாளைக்கு காலையில ராமேஸ்வரம் போறேன். காசை நீயே வச்சுக்கோ, குழியை நீயே வெட்டிடு. அது அம்மாவோட அஸ்தியை கரைக்கணும் கடல்ல. நான் போறேன். அம்மாவோட அஸ்தியா? அம்மாவா நம்ம தானே அடக்கம் பண்ணா, அப்புறம் எங்க உனக்கு அஸ்தி வந்துச்சு? இது எங்க அம்மா பெரியம்மாப்பா. யோ அந்த கிழவி தான் ட்ரெயின்ல அடிபட்டு அண்டன் தொண்டமா ரயில்வேக்காரங்க அன்னைக்கு அள்ளி போயிட்டாங்கல்ல. நான் ஊருக்கு போனோம். என்ன சாயந்தரத்துல இருந்தே ஒரு மாதிரியாவே இருக்க? அடி மூக்கல பட்டுச்சா இல்ல மூளையில பட்டுச்சா? வா போய் மசூதில போய் மந்திரிச்சுக்கிறேன். நீ போ. நீ போ. நீங்க காசை கொடுங்க ஆண்டவனே. காலைல வருவார். சாயந்தரம் வந்து இந்த சடாமணி தான் அடிச்சிருக்கு.